ஹாய் கைஸ், இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய பேர் நான் ஐடி ரோல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த நான் ஐடி ரோல்ல உங்களுக்கு வந்து ரெண்டு பெரிய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒன்னு வந்து சேலரி, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சேலரி கிடைக்காது. ஒன்னு வந்து அந்த ஒர்க் கல்ச்சர் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப நிக்க வச்சு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், மண்டே டு சாட்டர்டே ஒர்க் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த கல்ச்சர் பிடிக்காம இருக்கலாம். இந்த ரெண்டு ரீசன்னால தான் மேக்ஸிமம் பசங்க வந்து நான் ஐடில ஐடிக்குள்ள மூவ் பண்ண நினைப்பாங்க. ஐடிக்குள்ள போன என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா உங்களுக்கு அந்த கல்ச்சர் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியா இருக்கும், ஈஸி டு ஒர்க்கா இருக்கும், சேலரி அதிகமாக வாங்கலாம். பட் இந்த ஐடிக்கு நான் எப்படி போகணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். எப்படி ஐடிக்குள்ள போனா என்னென்ன கோர்சஸ் நிறைய சொல்றாங்களே, ஐடிக்குள்ள போனா டெவலப் பண்றாங்க, டெஸ்டிங் தாங்க, சப்போர்ட்றாங்க, பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் சொல்றாங்க, டேட்டா அனாலிட்டிக்ஸ், டேட்டா சயின்டிஸ்ட் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய போய் அது கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். உங்களுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்ப்ளீட் நான் ஐடில இருக்கும். நம்மளுக்கு ஐடி எது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோவே. இந்த வீடியோவை நீங்க கிளியரா எண்ட் வரைக்கும் பாருங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸுமே இதுல கிடைச்சிடும். ஸோ நம்பர் 1, நான் எப்பயுமே என்கிட்ட வர என்கொயரி பசங்கள்ட்ட நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். வெறும் சேலரிக்கு மட்டும் நீங்க யோசிக்காதீங்க. உங்களுக்கு அந்த ஐடியில ஒர்க் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் என்ன மீன் பண்றீங்க சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 மணி நேரம் உனக்கு கம்ப்யூட்டர்ல பிடிச்சி ஒர்க் பண்ணணும். ப்ரோக்ராமிங்கோ இல்லாட்டி வேற கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டாஸ்கோ ஒர்க் பண்ணணும். கம்ப்யூட்டர் முன்னாடி ஒர்க் பண்ணணுன்றதுக்காக கம்ப்யூட்டர் படம் பார்க்கறது கிடையாது. கம்ப்யூட்டருக்கு முன்னாடி ஒரு ஒர்க்கை பண்ணணும். இந்த இன்ட்ரெஸ்ட் உனக்கு வந்துருச்சு அப்படின்னா that is more than enough. அவ்வளவுதான், நீ பிளேஸ் ஆயிட்டு ஆல்மோஸ்ட் நினைச்சுக்கலாம். இதான் பிரைமரி. சோ நம்பர் 2, என்னென்ன மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். சோ எந்தெந்த மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணலான்றதை விட ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன சொல்லிடுறேன் அப்படின்னா எந்த கோர்ஸ் சூஸ் பண்ண கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். நம்பர் 1 இந்த பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் ரோல் பண்ணுவாங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த யூஐ யூஎக்ஸ் ரோல், அதுக்கடுத்து நெட்வொர்க்கிங், அந்த AWS DevOps, மேனுவல் டெஸ்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதெல்லாம் ஐடிக்குள்ள போகணும்னு நினைச்சு தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் நீ அங்க வாங்கின அதே 15,000 ரூபாய் 20,000 சம்பளம் தான் உங்களுக்கு இதுலயும் கிடைக்கும். உங்களுக்கு growth ரொம்ப நல்லா இருக்காது. சப்போஸ் நீங்க கேட்டிருப்பீங்க ஏன் நெட்வொர்க்கிங் படிக்கலாம் சொல்றாரு இவர் அப்படின்னு. அது எல்லாத்துக்குமே ஒரு டீடைல்டா படிக்க கூடாத கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே சார், இப்போ நான் வந்து ஐடிக்குள்ள போகணும், என்ன மாதிரி கோர்ஸ் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 3 பாயிண்ட் இதை நீங்க நினைச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா காம்படிஷன் கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா. செகண்ட், ஈஸி டு லேர்னா இருக்கா, நம்ம லேர்ன் பண்றதுக்கு இது ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா. 3வது பாயிண்ட், இதுக்கு வந்து சேலரி கம்மியா இருக்கா அதிகமா இருக்குமா. இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணணும். ஓகே, இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க. இந்த கோர்ஸ் சூஸ் பண்றதுல என்னென்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்றது 2 ஆப்ஷன் உங்களுக்கு. ஒன்னு வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட், நெக்ஸ்ட் வந்து டெவலப்பர் ரோல். இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அப்படின்ற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கோடிங் கிடையாது, அதாவது கம்ப்ளீட் கோடிங் கிடையாது, வந்து SQL Unix தான் லேர்ன் பண்ணுவீங்க. லேர்ன் பண்ணது ரொம்ப ஈஸியா இருக்கும். செகண்ட் அட்வான்டேஜ் இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ரோல ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். தேர்ட் அட்வான்டேஜஸ், இது வரைக்கும் ஈவன் நம்ம ஆஃபீஸ்லேயே பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல இது வரைக்கும் more than 1000 மெம்பர்ஸ் பிளேஸ் ஆகி போயிருப்பாங்க. ஒரே ஒருத்தர் கூட வேலை தெரியல, வேலை கஷ்டமா இருக்கு, என்னை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, வெளியே வந்ததே கிடையாது. பிகாஸ் சர்வைவல் இஸ் வெரி ஈஸி இன் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ரோல். 4வது அட்வான்டேஜஸ் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் என்ன பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி ஒரு ஈஸியஸ்ட் என்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ரோல் தான். இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன யோசிப்பீங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா கம்யூனிகேஷன், யூ மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங் இன் கம்யூனிகேஷன். செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட்ல போடுவாங்க. ஒரு வாரம் மார்னிங் ஷிஃப்ட், ஒரு வாரம் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட், இந்த மாதிரி போடுவாங்க. சில பேர் இந்த லேடிஸ் கிட்ஸ் இருக்கவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. 3வது டிஸ்அட்வான்டேஜ் கம்பேர் டு டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. சேலரி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஈவன் டெவலப்பரோட அதிகமான சேலரியே கிடைக்கும். ஸோ இதுல வந்து நமக்கு ஒரே ஒரு டிராபேக், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டெவலப்பரோட கிடையாது. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்பர் 2க்கு போயிட்டோம். நம்பர் 2 என்ன, டெவலப்மெண்ட் ரோல். டெவலப்மெண்ட் ரோலுக்கு பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய ஐடி கரியர்ல நீங்க ஒரு 3 years to 5 years நல்ல டெவலப்பர் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க லைஃப் லாங் ஐடியில சர்வே பண்ணிடுவீங்க. செகண்ட் அட்வான்டேஜ் என்ன, கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. தேர்ட், நைட் ஷிஃப்ட்லாம் இருக்காது, ஒன்லி டே ஷிஃப்ட் மட்டும் தான் இருக்கும். ஃபோர்த், உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபிஃப்த், வேலை ஈஸியா வாங்கிடலாம். இது எல்லாமே டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜஸ். டெவலப்மெண்ட்டுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ரொம்ப பிரெயினை யோசிச்சு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். லாஜிக்கல் திங்கிங் அதிகமா தேவைப்படும். லாஜிக்கல் திங்கிங் இல்லாம இங்க வேலையை பார்க்க முடியாது. ஸோ செகண்ட், உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ஸ்கில் பண்ண ரெடியா இருக்கணும். சும்மா இருக்கதே வண்டி ஓட்டிக்கிட்டு படிச்சதே வச்சு வண்டி ஓட்டிக்கலாம்னா முடியாதுங்க. சோ 3வது பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டெவலப்மெண்ட்ல வேலை வாங்குறது ஈஸி, வேலை பார்க்கறது கஷ்டம். சும்மா படிக்காம வேலை வாங்கிடலாம், எனக்கு வேலை மட்டும் வாங்கி கொடுக்க சர்வே பண்ண நிறைய பேர் இன்டர்வியூல சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது. டெவலப்மெண்ட் முடிவு பண்ணிட்டா யூ மஸ்ட் பி ரெடி டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் யுவர் கம்ப்யூட்டர். சோ இதான் சப்போர்ட்டுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இருக்க மெயின் டிஃபரன்ஸ். ஆனா எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதனால தான் ஐடிக்குள்ள போக முடியல,
அப்படின்ற திங்கிங் தான் நிறைய பேருக்கு இங்க இருக்கும். சோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் ஃபேக்டர் இருக்கும். நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்கன்னா எனக்கு கரியர் கேப் வந்துருச்சு, பட் அது ரொம்ப பெரிய இஷ்யூவா நீங்க திங்க் பண்ண தேவையில்ல. என்னோட பர்சனல் அட்வைஸ், நீங்க 2010 பாஸ் அவுட்க்கு அப்புறம் இருந்தீங்கன்னா ஐ கேன் ஈஸிலி கெட் யூ பிளேஸ்ட். சோ செகண்ட் நீங்க எல்லாம் என்ன திங்க் பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு பிஎஃப் இஷ்யூ இருக்கு, நிறைய பிஎஃப் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. சோ பிஎஃப் ஒரு பெரிய இஷ்யூஸ்லாம் கிடையாது. இந்த பிஎஃப் இஷ்யூ பத்தி தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்க பார்த்தாலும் உங்களுக்கு பிஎஃப் ரேட் ஐடியா கிடைச்சிரும். ஓகே, அதுக்கு அடுத்து நம்பர் 3, சில பேர் வந்து 12th 60% மார்க் கம்மியா இருப்பீங்க, 10th 60% மார்க் கம்மியா இருப்பீங்க, 12th முடிக்காம டிப்ளமோ படிச்சிருப்பீங்க. இது எதுவுமே பிரச்சனை கிடையாது, அது ஒரு பேரியாவே நீங்க திங்க் பண்ண தேவையில்லை. நம்பர் 4 டிகிரி. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா எனக்கு கம்ப்யூட்டர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இன்ஜினியரிங் படிக்கல, நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் படிக்கல, நான் பிஏ படிச்சிருக்கேன், பிகாம் படிச்சிருக்கேன், பிபிஏ படிச்சிருக்கேன் நினைப்பீங்க. அது எதுவுமே இஷ்யூ கிடையாது. சோ இதெல்லாம் இஷ்யூனா நீங்க ஒண்ணு என்ன சொல்லுவீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு டிசிஎஸ்ல ஒர்க் பண்றாரு, அவருக்கு அங்க டிசிஎஸ்ல பாத்தீங்கன்னா 60% மார்க் கம்மியா எடுக்க மாட்டாங்க. எஸ், டிசிஎஸ் எடுக்க மாட்டாங்க. உங்க கரியர்ல கேப் 2 இயர்ஸ் எங்கேயாவது வருது இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க. ஈவன் நானும் டிசிஎஸ் ஒர்க் பண்ணேன். எஸ், இது எல்லாத்துலயும் இந்த பிஎஃப் இஷ்யூ, டிகிரி இஷ்யூ, கரியர் கேப் இஷ்யூ, 60% இஷ்யூஸ் எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னா இந்த டிசிஎஸ், சிடிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், ஐபிஎம், கேப்ஜெமினி, டெக் மஹிந்திரா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாத்துலயும் இருக்கும். பிகாஸ் அவங்க பெரிய கம்பெனி ஆயிட்டாங்க, அவங்க நிறைய ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணும். மோர் தென் 90% கம்பெனிஸ் நமக்கு என்ன தேவை அப்படின்னா நாலேஜ் மட்டும் தான். ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய நாலேஜில் மட்டும் தானே தவிர இது எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுருங்க. ரொம்ப போட்டு நீங்கள் ஸ்க்ரூட்டினி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சரே கிடையாது. உண்மையிலே நீங்கள் ஐடிக்குள்ள போகணும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உள்ள போயிடலாம். இஃப் யூ ஆர் ரெடி டு லேர்ன் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கெட் இன்டு ஐடி. உங்களுக்கு இந்த ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எங்களோட ஹெச்ஆர் நம்பர் வந்து நாங்க லிங்க்ல கொடுத்துருக்கோம், உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பர்சனலா வந்து மீட் பண்ணணும் அப்படின்னா சென்னை ஆஃபீஸ்ல போய் நீங்க எப்போ வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.